வெல்கம் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஹீரோக்களை தாண்டி வில்லன், கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ரோலில் நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திறமையான நடிகர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே தமிழ் சினிமாவில் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குறி தான். நம்ம ஊரில் திறமையான நடிகர்களுக்கு இந்த நிலைமைன்னும் போது சில படங்களில் இந்த ரோலுக்கு அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த ரோலுக்கு இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதர் லாங்குவேஜில் இருக்கிற நடிகர்களை கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. உதாரணத்துக்கு தெலுங்குலேருந்து கூட்டின்னு வருவாங்க, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் இப்படின்ட்டு அங்கே பாப்புலராக ஃபேமஸாக இருக்கிற நடிகர்களுக்கு ஆஃபர் கொடுத்து நம்ம ஊரில் வந்து வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் நடிக்க வைப்பாங்க. அப்படி அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் வந்து நடிகர்களில் சில பேருக்கு மட்டும் சில படங்களில் நல்ல ரோலும் நல்ல கேரக்டரும் கிடச்சிருக்கும். ஆனால் பல நடிகர்களை இங்கே உள்ள ஹீரோக்களுக்கு ஐப்பேத்துறங்கிற பேரில் எவ்வளோ டம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ டம்மி பண்ணி ஒரு மொக்க ரோலில் நடிக்க வச்சு செஞ்சு தான் அனுப்புவாங்க. இது தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. எந்தெந்த படங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பிகில் படம் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிகில் படத்துடைய மெயின் வில்லனா ஜாக்கி ஷெராஃப் தான் நடிச்சிருப்பாரு. பாலிவுட் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்னா அது ஜாக்கி ஷெராஃப் தான். பாலிவுட் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ஜாக்கி ஷெராஃப் ஒரு காலத்தில் பல படங்களில் நடித்து அசத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காலங்கள் மாற அவரும் வில்லன், கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் ஜாக்கி ஷெராஃப்னாலே பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய மரியாதை, பேரு, புகழ், இன்றைக்கும் ஒரு கெத்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷெராஃபுக்கு இருக்குது. அவருக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோயிங்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் தான் ஜாக்கி ஷெராஃப் பாலிவுட்டில். அவரோட பையன் டைகர் ஷெராஃபை இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பிகில் படத்தை பொறுத்தவரைக்கும் ராயப்பனுடைய பசங்க விளையாடுறதுக்கு லஞ்சம் கேட்பாரு ஜாக்கி ஷெராஃப். ஆனால் விஜய் வந்து அதை மறுத்துருவாரு. உடனே விஜய் அவரோட ஆட்களை வச்சு ஜாக்கி ஷெராஃபை கடத்திட்டு வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஜெட்டியோட வச்சு சம்மடி அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிகில் படத்தை பார்க்கும்போது இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா பாலிவுட்டில் ஒரு எவ்வளோ பெரிய நடிகர், அவரை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு நடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ராயப்பன் கேரக்டருக்கு ஐப் ஏற்ற வேண்டியது தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதுக்குன்னு அவரை கடத்திட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சு மிரட்டுற மாதிரி கூட அந்த சீனை வந்து வச்சிருக்கலாம். அதுக்குன்னு ஒரு சீனியர் ஆக்டருக்கு மரியாதை கொடுக்காம இவ்வளோ கேவலமான ஒரு சீனை யோசிச்சிருப்பாரு டைரக்டர் அட்லி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள்லேயே சத்யராஜ், சரத்குமார், பிரபு இவங்கெல்லாம் இப்போ ஹீரோவாக வாய்ப்பு இல்லாமல் நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, அதர் லாங்குவேஜ்லாம் போயிட்டு நிறைய படங்கள்லாம் நடிக்கிறாங்க. அப்படி இன்னொரு லாங்குவேஜில் அவங்க நடிக்கும்போது வேறு ஏதாவது ஒரு ஹீரோ படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் கொடுத்து நீங்கள் ஜட்டியோட நடிங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் நடிப்பாங்களா? அந்த மாதிரி சீனை சொல்லும் போதே ஐயோ நான் என்ன தான் இன்றைக்கி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஹீரோவாக நடித்தவன் நான் போய் இப்படி நடிக்கணுமா அப்படின்ட்டு சொல்லும் போதே அந்த சீன்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சீனை அட்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த சீன் பேப்பரை தூக்கி அட்லி மூஞ்சில் அடிச்சுட்டு யோ பாலிவுட்டில் நான் எவ்வளோ பெரிய நடிகர், நான் போய் கேவலம் இந்த மாதிரி ஒரு சீனில் நடிக்கணுமா அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்லேயே சண்டை போட்டு அந்த சீனை ரிஜெக்ட் பண்ணியிருக்க முடியும். இல்லை அந்த சீனை வேறு மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்க முடியும் ஜாக்கி ஷெராஃப் நினச்சிருந்தா. ஏன்னா அந்த லெவலில் தான் அவர் இருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு அப்படின்னு நடிச்சு கொடுத்தாரு. அதுதான் ஜாக்கி ஷெராஃப். அதுதான் ஆக்டிங் மேலே அவர் எவ்வளோ பேஷனாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஜாக்கி ஷெராஃப் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. இந்த பிகில் படத்தை ப்ரமோட் பண்ணும்போது இந்த படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்து இந்த பிகில் படத்தை பற்றி பெருமையாக தான் பேசியிருந்தார். அவர் இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் ஜாக்கி ஷெராஃப் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காருங்கிற காரணத்துக்காகவே பிகில் படத்தை எத்தனை பேர் பாலிவுட்டில் பார்த்துருப்பாங்க. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், அவருடைய சினிமாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், வெல்விஷர்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா இந்த மனுஷனை கூட்டின்னு போயிட்டு இவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்க, ஒரு சீனியர் ஆக்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, இப்படி தான் இருப்பாங்க போல தமிழ் சினிமாவில் அப்படின்னு தானே நினச்சிருப்பாங்க. ஒரு சின்னதாக பண்ணுற தப்பு ஒரு இண்டஸ்ட்ரியாக தானே போய் குறிக்குது. இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஒரு சீனியர் ஆக்டர், லெஜெண்டரி ஆக்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. உட்காந்து முழுக்க ஹீரோவுக்கு ஐப்பேற்ற வேண்டியது. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் தான். ஜெயிலர் படத்துடைய மெயின் வில்லனா மலையாள நடிகர் விநாயகன் நடிச்சிருப்பாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விநாயகன் பார்த்தீங்கன்னா மலையாளத்திலேயே நல்ல ஒரு ஃபேமஸான பாப்புலரான ஆக்டர் தான். ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா திமுரு படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் காளை படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பெருசாக தமிழ் சினிமாவில் தலையை காட்டல அப்படின்னாலும் ரொம்ப கேப்புக்கு அப்புறமா மரியான் படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். ஏன் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதான் ஜெயிலருக்கு முன்னாடி அவர் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலுமே ஜெயிலர் படத்தில் அவர் நடித்த அந்த வர்மன் கேரக்டர் தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரு, புகழ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தது. ஜெயிலர் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண விதம், அவருடைய கேரக்டரைசேஷனு, அவருடைய ஆக்டிங்கு எல்லாமே ஓகே தான். அதில் எந்த குறையுமே கிடையாது.
ஆனால் முக்கியமாக ஹீரோ கூட அந்த ஃபேஸ் ஆஃப், அதாவது ஹீரோ கூட மோதுற அந்த சீனில் மட்டும் எந்த அளவுக்கு அவரை டம்மி பண்ண முடியுமோ டம்மி பண்ணி வச்சு செஞ்சுருப்பாங்க. படத்துலேயே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் கிட்ட விநாயகன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. பொதுவாக சினிமாவை பொறுத்தவரைக்கும் வில்லன்லேயே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன், இன்னொன்று கேரக்டர் வைஸ் வில்லன். இந்த கேரக்டர் வைஸ் வில்லத்தனம் பண்ணுற யாருமே பார்த்தீங்கன்னா இறங்கிலாம் சண்டை போட மாட்டாங்க. உட்காந்த இடத்துலேருந்து ஆட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படி வில்லத்தனம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஜெயிலர் படத்தில் வர இந்த விநாயகனுடைய வர்மன் கேரக்டரை இவங்க வந்து கேரக்டர் வைஸ் வில்லன் மாதிரிலாம் காட்டல, இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வில்லன் கேரக்டரை இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ஒழுங்கா. படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரே ஒரு சீன் போதும் வில்லன் கேரக்டர் அங்கேயே டோட்டலாக சொல்லி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு ப்ராப்பர் 1-on-1 ஃபைட் கூட இருக்காது. அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டே சும்மா 2 அடி அடிச்சு அப்படியே அந்த ஆசிட் தொட்டியில் வில்லனை தள்ளி விட்டு கொள்கிற மாதிரி தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். என்னடா ஒரு 1-on-1 ஃபைட்டு கூட இல்லையே படத்தில் அப்படின்ட்டு. ரஜினி அவர்கள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தான், அதெல்லாம் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லலை, மறுக்கல. ஆனால் இவங்களுக்கே ஒரு நினப்பு போல இருக்கு, ஐயோ ரஜினி சார் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் போயிட்டு வில்லன் கிட்ட அடி வாங்குற மாதிரி சீன்லாம் வச்சா கண்டிப்பாக ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. ரசிகர்கள் அப்படி ஏதாவது சொல்கிறாங்களா? இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்க்கு ரசிகர்களே புதுசாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்த்தா விக்ரம் படத்துடைய கிளைமேக்ஸில் கமலும் விஜய் சேதுபதியும் கூட தான் 1-to-1 ஃபைட் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி கமலை போட்டு பொலன்னு பொழப்பாரு, செம்மையாக அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கமல் திருப்பி அடிப்பார். என் கமல் கூட எவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர், நான் போயிட்டு அடி வாங்கணுமா அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்கலாமே. அவர் ஏன் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு விஜய் சேதுபதிக்கு? அதுதான் வில்லன் கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற அந்த மரியாதை. வடிவேல் காமெடியில் வருமே, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் விநாயகனை மலையாளத்துலேருந்து கூட்டின்னு வந்தாங்க, நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க, நல்லா காமிச்சாங்க. ஆனால் ரஜினிக்கு அகைன்ஸ்டாக வரும்போது மட்டும் பிச்சை எடுக்கிற மாதிரி காமிச்சு வச்சு செஞ்சு அமுச்சு விட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் அஜித் நடித்த விவேகம். இந்த படத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு மொக்க வில்லன் ரோலை நீங்கள் எந்த படத்துலையுமே பார்க்க முடியாது. பொதுவாக சில படங்களில் ஹீரோ வந்து வில்லனுக்கு ஹைப் பண்ணுவார், அது அவசியம். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரு ஹீரோவுக்கு ஹைப் பண்ணுறதுலாம் அனாவசியம். அந்த அனாவசியத்தை தான் இந்த படத்தில் பண்ணி வச்சுருப்பாங்க. விவேக் ஓபராய் பாவம், அவர் பாட்டு சிவனேன்ட்டு பாலிவுட்டில் நடிச்சிட்டு இருந்தார். அவரை கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு அவரை வச்சு ஹீரோ கேரக்டருக்கு ஹைப் ஏற்றுவாங்க. படம் ஃபுல்லாக பில்டப்பு வெட்டி பில்டப்பு. இவரே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி பட்டவன் தெரியுமா, மோர் தெரியுமான்ட்டு பில்டப் ஏற்றிக்கிட்டே இருப்பார் ஹீரோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் விவேக் ஓபராயே இந்த படத்தில் எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே நமக்கு வில்லன் அப்படிங்கிறதுக்கான அந்த பயமும் வராது, இவர் வில்லன் தான் அப்படிங்கிற ஃபீலுமே வராது. ஏன்னா மொத்த ஐபி என்ன ஹீரோவுக்கு ஏற்றிட்டாங்களே, அப்புறம் எங்கே இந்த வில்லன் கேரக்டர் விளங்கும். இதனாலேயே இந்த படத்துடைய ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் தனுஷ் நடிப்பில் வந்த ஜெகமே தந்திரம். இந்த ஜெகமே தந்திரம் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்ட்டு மலையாள நடிகர் ஜோஜோ ஜார்ஜை கூட்டின்னு வந்திருப்பாங்க. அதாவது மலையாளத்தில் ஜோஜோ ஜார்ஜ் பாப்புலரான நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு தரமான நடிகரும் கூட. ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டருக்காக அவருடைய 100% கொடுத்து நடிக்கக்கூடிய ஒருத்தர். அப்பேற்பட்ட நடிகரை உள்ளார கூட்டின்னு வந்துட்டு ஒரு மொக்கையான கேரக்டரை டிசைன் பண்ணி அதை விட மொக்கையாக ஸ்க்ரீனில் வந்து அந்த கேரக்டரை காமிச்சு செஞ்சு விட்டு தான் அவர் அமைச்சாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம தனுஷ் படத்தில் நிறையவே பார்க்கலாம். நான் ஏன் குறிப்பாக தனுஷ்னு சொல்கிறேன்னா, இப்போ வெற்றிமாறன் மாதிரி பெரிய இயக்குநர்கள் கிட்ட தனுஷ் நடிக்கும்போது அந்த இடத்துல தலைவன் வாழை சுருட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடிப்பார். அதே சின்ன சின்ன இயக்குநர்கள் கூட தனுஷ் படம் பண்ணும்போது அங்கே ஒரு பயங்கரமாக தலையீடு பண்ணி வில்லன் கேரக்டர்லாம் டம்மி பண்ணி இவருக்கான ஸ்கோப்பை வந்து அங்கே அதிகமாக எடுத்துப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாரி 1, 2 இந்த படங்கள் கூட சொல்லலாம். மாரி 1 படத்தை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மாரி 2க்கு வந்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து டொவினோ தாமஸ்னு ஒரு நடிகரை கூட்டின்னு வந்து வில்லனாக போட்டிருப்பாங்க. இத்தனைக்கும் டொவினோ தாமஸ் மலையாளத்தில் ஹீரோ மெட்டீரியல், ஹீரோவாக நடிக்கிறவர். அப்படி ஒரு நடிகரை கூட்டின்னு வந்து இங்கே வில்லனாக போட்டு ஜெயிலர் படம் மாதிரியே தான் அவருக்கான இன்ட்ரோடக்ஷனு, அவருக்கான அந்த வில்லத்தனெல்லாம் தனியாக நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ கூட 1-on-1 அந்த ஹீரோ கூட ஃபேஸ் ஆஃப்னு வரும்போது மட்டும் எவ்வளோ டம்மி பண்ண முடியுமோ டம்மி பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட தனுஷை விட அவர் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார் அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்லலாம். பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸோ தனுஷோ சந்திச்சுக்கிற சில சீன்ஸ்லலாம் தனுஷோடைய ஆட்டிடியூடே எப்படி இருக்கும்னா படத்தில் இவன்லாம் என் முன்னாடி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடிச்சிருப்பார். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் விஜய் நடிப்பில் வெளியான லியோ. இந்த லியோ படத்துக்கு முன்னாடி தான் சஞ்சய் தட் KGF 2 படத்தில் ஒரு வெறித்தனமான வில்லன் ரோல் பண்ணி மிரட்டியிருப்பார். நான் அதெல்லாம் பார்த்துட்டு லியோ படத்தில் கண்டிப்பாக KGF 2வே மிஞ்சிற அளவுக்கு வில்லன் ரோலை வந்து அவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நான்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் விஜயும் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி சேர்ந்து பண்ண மாஸ்டர் படத்தில் வில்லனாக விஜய் சேதுபதி பண்ணியிருப்பார். அந்த படத்தில் விஜய் விட அதிகமாக பேர் விஜய் சேதுபதிக்கு தான் கிடச்சிது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வில்லன் கேரக்டரை அவர் கொடுத்துருப்பாங்க. அதே அளவுக்கு நான் இந்த படத்துலையும் எதிர்பார்த்துட்டேன். ஆனால் இந்த படம் எடுக்கும்போது லோகேஷ் கனகராஜுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு போல இருக்குது, ஆண்டனி தாஸை ஒழுங்காக காட்டுறதா இல்லை அருள் தாஸுக்கு நல்ல ஸ்கோப் கொடுக்குறதா அப்படின்ட்டு. அதனாலேயே நம்ம
கிளைமேக்ஸுக்கு 2 ரீல் முன்னாடி ஆண்டனி தாஸ் கேரக்டர் சோழியை முடிச்சு அமுச்சு வச்சிருவாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு அருள் தாஸ் கூட தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் இந்த மாதிரி 2 பெரிய நடிகர்களை கூட்டின்னு வந்து வில்லனா போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்கணும், டிசைன் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த லியோ படத்தை பார்க்கும்போது எனக்கு இவங்களுடைய ஆக்டிங்லாம் பார்த்துட்டு சும்மா அந்த நடிகர்களை கூட்டின்னு வந்து நீங்கள் இப்படி நடிங்க சார், நீங்கள் அப்படி நடிங்க சார் அப்படின்ட்டு சும்மா அவங்க கிட்டேருந்து ஒரு ஆக்டிங்கை வாங்கின மாதிரி தான் இருந்ததே தவிர லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேருடைய கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வடிவமைக்கவே இல்லை. அர்ஜுனாச்சும் அவருடைய பாடி லாங்குவேஜ் கிளைமேக்ஸ் ஃபைட்டை வச்சு ஓரளவுக்கு ஒப்பேத்திட்டாரு. ஆனால் சஞ்சய் தட்டெல்லாம் KGF 2ல் காட்டின காட்டுக்கு இந்த படத்துலலாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப பாவம் அவர். இந்த மாதிரி அதர் லாங்குவேஜில் உள்ள நல்ல நல்ல நடிகர்களெல்லாம் இங்கே கூட்டின்னு வந்து மொக்க பண்ணும்போது நம்ம தமிழ் சினிமாவை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் அந்த லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி அதர் லாங்குவேஜ்லேருந்து சில நடிகர்களை கூட்டின்னு வந்து இங்கே மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.